ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இயற்கை முறையிலேயே அதை எப்படி கரைக்கலாம், அப்படி இல்லைன்னா அது எப்படி இயற்கை முறையிலே வெளியில் கொண்டுட்டு வரலாம், அதுக்கு என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிட்ணும், என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த சிறுநீரக பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஆண்கள் இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு வராங்க. இந்த சிறுநீரக பிரச்சனைகளை பாதிக்கப்படுறது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சரியான உணவு முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது, சுத்தம் இல்லாத ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது மூலமாக இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீர் குடிக்கணுங்க. மெயினாக தண்ணி நிறையா குடிக்கிறது மூலமாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சிறுநீர் மூலமாக வெளியில் வந்துடும். நிறைய தண்ணீர் குடிக்கணும், நிறைய இளநீர்கள் குடிக்கணும். இது மாதிரி நிறைய ஆரோக்கியமான இயற்கை முறையில் நம்ம சாப்பிட்டு உணவை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இந்த சிறுநீரக கற்களில் சீக்கிரமாகவே கரைச்சிடலாங்க. அதை எப்படியெல்லாம் கரைக்கணும், எது மாதிரியெல்லாம் கரைக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் தாதுக்கள் மற்றும் உப்புகள் படிந்து கடினமான கற்களாக மாறுவது தாங்க இதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறு, இடுப்பு மற்றும் முதுகில் கடுமையான வலி ஏற்படுங்க. சிறுநீரில் இரத்தம் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றுதல், குமட்டல், வாந்தி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளாக இந்த நோய் வந்தவங்களுக்கு தென்படுங்க. தண்ணீர் குடிப்பது, உப்பு மற்றும் சில உணவுகளை தவிர்ப்பது, எலுமிச்சை சாறு அருந்துவது போன்றவைகளாம் இந்த சிறுநீர் கற்களை கரைப்பதற்கு உதவி புரியதாக இருக்குங்க. சிறுநீர் கழிக்கும்போது வெளியேற வேண்டிய கழிவுப் பொருட்கள் சிறுநீர் பாதையில் அதிக செறிவூட்டல் காரணமாக படிகங்களாக மாறி கற்களாக உருவாகுதுங்க. இந்த சிறுநீரக கல் இருந்தால் எப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த சிறுநீரக கல் வலியை ஏற்படுத்தாமல் உள்ளேயே வளர்ந்துட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்தை பொறுத்து அறிகுறிகள் தென்படக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக கல் மிக சிறிய அளவில் இருந்தாலும் சிறுநீரக பை மற்றும் சிறுநீர் வெளியே வரும் குழாய்களுக்கு இடையே யூரிட்டர் இருக்கும்போது வலி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்நிலையில் விழா பகுதியில் திடீரென வலி இருக்கும், வாந்தி இருக்கும், சிறுநீர் பையில் இரத்த கசிவு இருக்குங்க. அடிக்கடி சிறுநீர் வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சிலருக்கு சிறுநீரகத்துக்கு உள்ளேயே வளர்ந்து பெரியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்திற்குள் வளர்ந்து மான் கொம்பு போன்று இருக்கக்கூடியதாக இருக்கும். இது கிளையை பரப்பி வளரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் குழாய்க்குள் கற்கள் வளரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றிகிட்டே இருக்குங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வரக்கூடியதாக இருக்குங்க. இந்த சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கவங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட் அதிகம் உள்ள உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை, சாக்லேட், பீட்ரூட், ருபார்ப், பாதாம், முந்திரி மற்றும் வேர்க்கடலை, கோதுமை, தவிடு, டீ, சில பருப்புகள் இப்படின்னு தவிர்க்கணுங்க. அதிக உப்பு கலந்த பொருட்கள், அதாவது சிப்ஸு, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதிக சர்க்கரை மற்றும் சோடா உள்ள உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலா, சோடா பானங்கள், அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட பழச்சாறுகள், இனிப்புகள் இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. விலங்கு புரதம், அதாவது அதிகப்படியான இறைச்சி, சிவப்பு இறைச்சி, முட்டை, வெள்ளைக்கரு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். வைட்டமின் சி இருக்கக்கூடிய, அதாவது மருத்துவர்களுடைய பரிந்துரைப்படி இந்த வைட்டமின் சி இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிலேட் அளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆல்கஹால், இது உடலின் நீர்ச்சத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. இதை எடுத்துக்கவே கூடாது. சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர், சிட்ரஸ் பழங்கள், போதுமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள்,
அப்படிங்கிற மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 டம்ளர் தண்ணி குடிக்கணுங்க. சிட்ரஸ் பழங்கள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழச்சாறுகள் வந்து இந்த கற்கள் உருவாவதை தடுக்கக்கூடியதாக இருக்குது. பால், தயிர் மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சிறுநீர் கற்கள் வந்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சிட்ரிக் அமிலம் நிறைந்த பழங்களில் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கற்களை உடைத்து வெளியேற்றவும் புதிய கற்கள் உருவாவதை தடுக்கவும் இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால நல்ல பயன் இருக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து மற்றும் டயூரிக், அதாவது சிறுநீர் பெருக்கி தன்மை கொண்டதால் இதை வந்து சாப்பிட்லாம். அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறைந்த ஆக்சலேட் கொண்டதாக. பெர்ரி பழங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய குறைந்த ஆக்சலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால அதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அன்னாச்சி பழம் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளநீர் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதில் நிறைஞ்சிருக்கிறதுனால படிகங்கள் படிவதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுநீர் கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஆக்சலேட் குறைவாக உள்ள பூசணி வகைகள், வெண்டைக்காய் கொஞ்சம் அளவோட, கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை பீன்ஸு போன்ற காய்கறியெல்லாம் சாப்பிட்லாம். இந்த ப்ரோக்கோலி, கீரை, பீட்ரூட், தக்காளி போன்ற ஆக்சலேட் அதிகமுள்ள காய்கறிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேக வைத்த ஆக்சலேட் அளவை குறைத்தும் உண்ணலாம். நிறைய தண்ணீர் குடிப்பது மிக மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குங்க. இந்த சிறுநீரக கற்களை கரைக்க உடற்பயிற்சி நேரடியாக கல்லை கரைக்காதுங்க. ஆனால் நடைப்பயிற்சி, யோகா, மெதுவான சைக்கிள் ஓட்டுதல் போன்ற மிதமான உடற்பயிற்சிகள் கற்களை சிறுநீர் பாதையில் நகரச் செய்து வெளியேற்ற உதவுதுங்க. இவை சிறுநீரகத்தின் வடிகட்டும் திறனை மேம்படுத்தி உப்பு படிகங்கள் படிவதை தடுத்து சிறிய கற்களை வெளியேற்ற உதவுதுங்க. அதிக தாக்கம் கொண்ட உயர்பயிற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நிறைய தண்ணீர் குடித்து உணவில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள் அப்படின்னா சர்க்கரையை சேர்ப்பது அல்லது சுத்திகரிப்பது சிறுநீர் கற்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. இதய நோய் மற்றும் பல கடுமையான நிலைகளின் அபாயத்தையும் இது அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சர்க்கரை அல்லது அதிக பிரக்டோஸ்காரின் சிறப்பு கலந்த உணவுகள் மற்றும் பானங்களை நீக்குதல் அல்லது குறைத்தல், இது மாதிரி பட்டியலில் இது இடம்பெறுதுங்க. மது சாப்பிட்றதுனால சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதனால அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஒரு டயூரிக் என்பதால் அது நீரிழப்புக்கு காரணமாகி சிறுநீர் கற்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறனால உங்கள் இரத்தத்திலும் சரி சிறுநீரிலும் இந்த யூரிக் அமிலத்தோட அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதிகப்படியான அமிலம் யூரிக் அமில சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கான வழிகளை வகுக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஆல்கஹால் உங்கள் உடலுக்கு காலியான கலோரிகளை வழங்கக்கூடியதாக இருக்குது. சிறுநீரக கற்கள் ஏற்படும் அபாயத்துடன் தொடர்புடைய எடை அதிகரிப்பிற்கு இது பங்களிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சிறுநீரக கற்களை தடுக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்படுத்தவும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது சிறந்ததாக இருக்குது. உப்பு சாப்பிடும் அளவை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு நிறைந்த உப்புக்களை உட்கொள்வது சிறுநீரில் கால்சியம் இழப்பை அதிகரிக்க வழிவகுக்கிறதா இருக்குங்க. இது சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. திராட்சை, வத்தல் பதிவு செய்யப்பட்ட பழ சாலட், ஸ்ட்ராபெரிகள், கான்கட் திராட்சைகள் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தடுக்கலாங்க. இந்த சிறுநீரக கற்களை குறைப்பதற்கான பொதுவான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 12 கிளாஸ் தண்ணீர்னாச்சும் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு, திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக குறைக்கலாம். ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக குறைக்கலாம். விலங்கு புரதத்தை உட்கொள்வதை இதனை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சலேன் மற்றும் பாஸ்பேட் அதிகம் உள்ள உணவுகளை மற்றும் பானங்களை தவிர்த்திங்கன்னா சிறுநீர் கற்கள் வராமல் தடுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிறுநீர் கற்கள் இருப்பவங்க என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிடும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களோட உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும், இயற்கை முறையிலே இந்த சிறுநீர் கற்களை எப்படி வந்துட்டு வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு தண்ணி நிறைய குடிச்சிங்கனாவே இந்த பிரச்சனையிலேருந்து பாதி குறைஞ்சிடலாங்க. நன்றிங்க.